காஷ்மீருடைய எல்லை பகுதியில் நேற்று முன்தினம் முதல் தொடர் தாக்குதல்கள் பதிவான நிலையில் தற்போது ஊரி பகுதியில் மிக மோசமான தீவிரமான தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் கோழைத்தனமான வகையில் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். திரு கணேசன், இந்த கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்னு எப்படி நம்ம வகைப்படுத்துறோம்? குடியிருப்புகள் மீதான தாக்குதல் பொதுமக்களை குறிவைக்கிறது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ஒரு வழக்கமான நடவடிக்கையாகவே இருக்காது. வரலாறுல பின்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா, நம்ம பார்டர் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ்ல உள்ள பார்டர் வில்லேஜஸ் எப்பயுமே நம்ம பார்டர் வில்லேஜஸ் எவாக்குவேட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்போ எப்போ ஒரு இந்த மாதிரி ஹாஸ்டிலிட்டிஸ் ஆரம்பிச்சாலும் பார்டர் வில்லேஜஸ் அந்த மக்கள் எல்லாம் டெப்த்துக்கு போயிடுவாங்க, அவங்கள எவாக்குவேட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 2 சின்ன கிளாரிபிகேஷன் நான் கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி சுசித்ராக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு லாய்டரிங் மியூட்டேஷன் அப்படின்னாரு. அதுக்கு பேரு லாய்டரிங் மியூனிஷன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா காமகாசி டைப் ஆஃப் ட்ரோன்ஸ். காமகாசி டைப் ஆஃப் ட்ரோன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது சூசைடல் ட்ரோன்ஸ். அதே ஒரு 32 கிலோ பேலோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ கேரி பண்ணும். அங்க டார்கெட் எண்ட்ல போய் மேல அப்படியே சுத்திட்டு இருந்துட்டு கரெக்டா டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அதே போய் கிராஸ் ஆகி வெடிச்சு செதறும். அதனால அது சூசைடல் ட்ரோன், காமகாஜி டைப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு லாய்டரிங் மியூனிஷன்ஸ். இதுதான் கரெக்டான டெர்மினாலஜி. அது நான் சொல்லிக்க விரும்புறேன். ரெண்டாவது, இப்ப சுசித்ரா சொன்னாங்க ரஜோரிலையும் உரியிலையும் ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ரஜோரி உரி அவங்க ஆர்ட்லரி ரேஞ்சில் இருக்கு. நான் உரியில இருந்தவன், ரஜோரியில இருந்தவன். அங்க அவங்க ஆர்ட்லரிய வச்சே என்கேஜ் பண்ணலாம். தே வில் நாட் வேஸ்ட் ட்ரோன்ஸ் ஆன் பார்டர் வில்லேஜ். பார்டர் வில்லேஜ் மேல எது ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள்ள இருக்குமோ அவங்க ஆர்ட்லரியை வச்சுதான் ஃபயர் பண்ணுவாங்க. உரி அண்ட் ரஜோரியில இப்ப ஆரம்பிக்கல, இது 2-3 நாளாவே அவங்க ஷெல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது அந்த வில்லேஜஸ் அந்த உரியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நம்பர் எல்லாம் சொல்ல முடியாது. நான் ஃபார்மேஷன் இருக்கா என்ன இருக்குன்றது சொல்ல முடியாது. அங்க நான் சர்வீஸ் பண்ணதுனால எனக்கு என்ன தெரியும்னா, நம்மளை சுத்தி அந்த மாதிரி ராணுவ நிலையில சுத்தி வில்லேஜ் இருக்கு. அதனால அந்த வில்லேஜ் எல்லாம் எங்கெங்க ஷெல் விழுகுமோ நமக்கு முன்னாடியே தெரியும். பாகிஸ்தான் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சா எங்க ஷெல் விழுகும், அவங்களுடைய ஷெல் விழுந்து வெடிக்கும் அப்படிங்கிற அங்க உள்ள வில்லேஜ் மக்களை ஆல்ரெடி நம்ம எவாக்குவேட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்கிர்மிசஸ். இது அவங்களுடைய அட்டாக் அவங்க அக்ராஸ் தி எல்சி எல்லா இடத்துலயுமே அவங்க ஆர்ட்லரி செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ட்ரோன்ஸ் எங்க எஃபெக்டிவா இருக்கும்னா அந்த 25-30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள நிலைகள் மேல அந்த ட்ரோன்ஸ் வரும். அது போக இப்ப இன்னொரு நியூஸ் சொன்னீங்க, ஒரு 3 நகரங்கள் கராச்சி, இஸ்லாமாபாத், அப்புறம் லாகூர், இது மேல ட்ரோன் அட்டாக் பண்ணோம். ராவல்பிண்டி, இந்த மாதிரி 3 நகரங்கள் மேல ட்ரோன் அட்டாக் பண்றது. முதல்ல ட்ரோனுங்கிற இந்த காமகாஜி டைப் ஆஃப் ட்ரோன்ஸ்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மேல இப்ப கொடுக்கப்பட்ட இந்த அட்டாக் மிகப்பெரிய லெவலான அட்டாக். எத்தனை ட்ரோன்ஸ் அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்துச்சு, எவ்வளவு ஃபைட்டர்ஸ், எவ்வளவு மிசைல்ஸ் வந்துச்சுங்கிறது நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும். இதோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். ஆனா சாதாரண ஒரு லேமனா சொல்றேன், இவ்வளவு பெரிய அட்டாக் இந்தியா மேல இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நான் 71க்கு அப்புறமா நான் சொல்றேன், வரலாறுல எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அட்டாக் இருக்கிற இடத்துல ஒரு காமகாஜி ட்ரோன் அப்படிங்கிறது இப்ப நம்ம யூஸ் பண்றது ஆர்பிங்கிற பேர்ல இஸ்ரேல்ல இருந்து இம்போர்ட் பண்ண அந்த ட்ரோன்ஸ். அது எவ்வளவு பேலோடு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? 32 கிலோ பேலோடு தான் கொண்டு போகும். அதாவது ஒரு சின்ன பேலோடு, அதோட அந்த எக்ஸ்ப்ளோசிவோட இது ரொம்ப கம்மி தான். அப்படி இதை மட்டும் நம்ம ஒரு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னா கண்டிப்பா இது நம்ம எதிர்வினையா நம்ம செய்ய போறது மிக பெருசா இருக்கும். இந்த மாதிரி சின்னது கண்டிப்பா நம்ம பண்ண மாட்டோம். நான் திருப்பி சொல்றது காரணம் இப்பதான் ப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சில மணித்துளிகளுக்கு முன்னாடி நம்மளுடைய எதிர்வினை, நம்ம பண்ண போற கவுண்டர் அட்டாக் எந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்தா சில மணித்துளிகளில் தெரிந்துவிடும். இல்ல இதை விட மிகப்பெரிய அட்டாக் அதுக்கும் மேல இருக்கும் அப்படின்னா எது மாதிரியான தாக்குதல் இருக்கும்? கண்டிப்பான முறையில இது ட்ரோன்ஸோட நிக்காது. we will fire the missiles அப்படிங்கிறது எனக்கு தோன்றது. என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்கிராம்பிள் ஆகும். நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் வரும்போது டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும். அப்போ நம்ம ட்ரோன்ஸ் இந்த இது அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர். இது
இது வந்து எப்பன்னா வந்து ஒரு டிலேடு ப்ரொலாங்டு ஒரு இதுக்கு தான் அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஒரு பீக் ஆஃப் தி ஹாஸ்டிலிட்டிஸ், அதாவது மிகப்பெரிய இல்ல இப்ப இந்தியா ஒரு கோட்பாடுகளுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு நாடு, அதுக்கு பொறுப்புணர்ந்து இருக்கக்கூடிய நாடு. பாகிஸ்தான் ஒரு ரோக் நேஷன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு இலக்கை மட்டுமே குறிவைத்து ஒரு பயங்கரவாத முகாம் இருக்கு, ஒரு ராணுவ நிலை இருக்கு, அதை மட்டும் தாக்கணும், பொதுமக்களை சேதம் ஏற்படுத்தக்கூடாதுன்னா இந்த ட்ரோன் ஒரு உகந்த உபகரணம் இல்லையா? நான் அது உங்களுக்கு நான் ஆரம்பத்திலையும் சொன்னேன். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்தியாவோட பாலிசி டிட்டரன்ஸ்ங்கிற ஒரு பாலிசி. நம்ம வந்து மெஷர்ட், ஃபோக்கஸ்ட், கால்குலேட்டட் வித் அட்மோஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ட் தான் நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இது இப்ப நான் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம மேல தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல், வரலாறுலயே இல்லாத அளவுக்கு வந்து அவ்வளவு ட்ரோன்ஸ், அவ்வளவு மிசைல்ஸ் வந்து வந்திருக்கு. நீங்களே சொல்றீங்க F-16 F-17 வந்து நம்ம டவுன் பண்ணிருக்கோம். எனக்கு F-16 F-17 வந்து நம்ம ஷூட் பண்ண மாட்டேன்னு தெரியாது. அவங்க வந்து வான்வெளி, இந்திய வான்வெளிக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹியூஜ் வார். இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கிற வந்து இந்தியா வந்து சின்ன நாடு, வீக்கான நாடுன்னா நீங்க சொல்றபடி ட்ரோன் வச்சு கொடுக்கும், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோம். நீங்க வந்து அதை வைஸ் வர்சா சொல்றீங்க. நம்ம வந்து வல்லரசு, அது வந்து ஒரு வீக்கான நாடு. இதுக்கு நம்ம பதிலடி வந்து சின்னதா கொடுத்தா இந்த இதை வந்து பாகிஸ்தான் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு கொடுத்த அனைத்து வாய்ப்பையும் அவர்கள் யூஸ் பண்ண தவறி விட்டார்கள். அது மேற்கொண்டு அவங்க பண்ண அந்த மிஸ்அட்வென்ச்சருக்கு வந்து மிகப்பெரிய அடியா இருந்தால் மட்டுமே அவர்கள் திருந்துவார்கள், அவர்களுக்கு பாடம் புகட்டப்படும். அதனாலதான் நான் சொல்றேன், திருப்பியும் ட்ரோன்ஸ்ன்றது வந்து ஒரு ப்ரொலாங்டு வார்ஃபேருக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர ஒரு நியூசன்ஸ் வேல்யூ கூட்டும் அது. ஆனா பெரிய அடி அப்படின்றது வந்து மிசைல்ஸும் ஃபைட்டர்ஸும் தான் கொடுக்க முடியும். நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணி அவங்களுடைய ஜியோகிராபிக்குள்ள போல அப்படிங்கிறது ஒரு கோட்பாடுல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறது வந்து எய்தர் இட் இஸ் மிசைல் ஆர் இட் வில் பி a ஃபைட்டர், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரோன்ஸ் வந்து அப்ப நம்ம வந்து மட்டும் தான் யூஸ் பண்றோம்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவான அட்டாக் நம்ம மேல பண்ணலன்னு அர்த்தம். இப்ப பாகிஸ்தானுடைய தாக்குதல் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா அந்த அரசியல் தலைமை அந்த முடிவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப பாகிஸ்தானுடைய முதுகெலும்பை உடைக்கணும் அப்படின்னா இந்தியா எது மாதிரியான தாக்குதலை தொடுக்கணும்? கண்டிப்பா அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள், ராணுவ தளங்கள் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அவங்க வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ், அவங்க எதை வச்சு மெயினா வந்து நம்மளோட போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்ப வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஏர் பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஸ்ல ஏர் ஃபீல்டு, அது வந்து நம்மளுடைய முதல் டார்கெட்டா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு முன்னோட்டமா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில நம்ம லாகூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம ட்ரோன்ஸ் போட்டு நம்ம முற்றிலும் அழிச்சு விட்டோம் அப்படின்றது வந்து பிரஸ் ரிலீஸ்லயே சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழியறதுக்கு அப்படியே அதை அட்டாக் பண்றதுங்கிறது வந்து ஒரு முன்னோட்டம். ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாத இடத்துல ஏர் வந்து நம்மளுடைய ஏர் எஃபெக்டிவா அவங்களுடைய டார்கெட்டை என்கேஜ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க அழிக்கப்பட்டு விட்டது. அவங்க இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து சப்ஸ்டிடியூட்டா கொண்டு வந்து அதை வந்து எஃபெக்டிவா இது பண்றது வரைக்கும், அது போக வந்து அவங்களுடைய ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அதையும் வந்து தாக்குனதா வந்து இப்ப தகவல் வந்திருக்கு. சோ நம்ம வந்து அவங்க முதுகெலும்புன்றது வந்து அது எப்படி எந்த லாங்குவேஜ்ல நம்ம முதுகெலும்புன்ற ஒண்ணு தெரியாது. ஆனா அவங்களுடைய ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி, அதாவது முதுகெலும்புன்றது நீங்க அதைத்தான் மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்களுடைய ஃபைட்டிங் கேப்பபிலிட்டியை உடைச்சி அவங்க எந்திரிச்சு நிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணணும்னா அவங்க ஃபைட்டர்ஸை வந்து யாருக்கு வந்தா தானே அவங்க ஃபைட் பண்ண முடியும். அவங்களுடைய டேங்க்ஸ் வரணும், இல்ல அவங்களுடைய ஷிப்ஸ் வரணும், அவங்களுடைய மிசைல்ஸ் ஃபயர் ஆகணும். மிசைல்ஸ் எங்க அவங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்தை போட்டு அழிக்கிறது, அவங்களுடைய ஏர்பேசஸ் அழிக்கிறது, அவங்களுடைய அம்யூனிஷன் ஸ்டோரேஜ் அழிக்கிறது, அவங்களுடைய ஃபியூயல் ஸ்டோரேஜ் அழிக்கிறது, அவங்களுடைய லாஜிஸ்டிக்கல் இது எல்லாத்தையுமே அதை வந்து நம்ம அழிக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க முதுகெலும்பு உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, தற்போது தொடர்ச்சியாக ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலாக தாக்குதல் தொடருது. தற்போது ஏதாவது வேகம் குறைந்திருக்கா? பாகிஸ்தானுடைய அத்துமீறல் நிறுத்தப்பட்டிருக்கா? இந்திய ராணுவம் தற்போது எது போன்ற தாக்குதலை தொடர்ந்துட்டு இருக்கு?
தேவா, மிக முக்கியமாக பல்வேறு தொடர் தாக்குதல்கள் என்பது எல்ஓசி, குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தானால் தற்பொழுதும் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆர்டிலரி ஷெல்லிங்ஸ், அதாவது ஏவுகணை தாக்குதல், துப்பாக்கி சூடு போன்றவற்றை பாகிஸ்தான் நடத்தி வரும் எதிர் தாக்குதலையும் தற்பொழுது இந்தியா துரிதமாக நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல்கள் 3 இடங்களில் இன்று லாகூர், ராவல்பிண்டி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்ற நிலையில் அதில் லாகூரில் நடைபெற்ற அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது அந்நாட்டினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபினுடைய பெற்றோர் இல்லத்திற்கு அருகே நடைபெற்றதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அதே போல ஃபெரோஸ்பூர் ரோட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய அந்த பூர்வீக இல்லத்திற்கு அருகே இந்த லாகூரில் இந்தியா நடத்திய ட்ரோன் தாக்குதல் என்பது தற்பொழுது நடைபெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் விமானப்படையினுடைய விமானங்கள் தற்பொழுது அடுத்தடுத்து இந்திய எல்லைப் பகுதிகளில் சுட்டு வீழ்த்தப்பட்டு வரும் நிலையில் 2 பைலட்கள், விமானிகள் அந்த விமானத்தில் இருந்து இந்தியாவுடைய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. தொடர் தாக்குதல் என்பது குறிப்பாக ஊரி, பூஞ்ச் உள்ளிட்ட குப்வாரா உள்ளிட்ட எல்லைப்புற மாவட்டங்களில் கடுமையான ஒரு தாக்குதல் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்கள் தற்பொழுது முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டாலும் கீழே இருக்கக்கூடிய தரைப்படை வழியிலான ஒரு தாக்குதல் என்பது அங்கு நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். அதற்கான ஒரு எதிர் தாக்குதல் என்பது இந்தியாவுடைய ராணுவத்தின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்தியாவுடைய விமானங்களுடைய ஒரு ரோந்து பணியும் தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வெஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளில், எல்லைப்புற மாநிலங்களிலும் குழு ரோந்து பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல தலைநகர் டெல்லியிலும் இங்கு பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியா கேட் மற்றும் நாடாளுமன்ற வளாகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கர்த்தவிய பாத் மற்றும் ரெசினா ஹில் ஆகிய பகுதிகள் முழுவதுமே பொதுமக்களுடைய செல்வதற்காக ஒரு முழு தடை என்பது தற்பொழுது விதிக்கப்பட்டு அங்கிருக்கும் பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியையும் காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். பொதுமக்கள் யாரும் அத்தியாவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது டெல்லியிலும் பல்வேறு இடங்களில் விடுவிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே பொதுமக்கள் வெளியே செல்வதற்கான ஒரு ஊரடங்கு உத்தரவுகளும் பல்வேறு மாவட்டங்களில் விடுக்கப்பட்டு முழு பிளாக் அவுட் தற்பொழுது வரை நடைபெற்று வருவதையும் மிக முக்கியமாக பார்க்கும். ஜம்முவை பொறுத்த அளவில் ஒரு சில பகுதிகள் மட்டும் தற்பொழுது துண்டிக்கப்பட்ட அந்த மின்சார இணைப்பு என்பது மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. காரணம், அங்கு அந்த பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது குறைந்ததன் காரணமாக இந்த ஒரு நடவடிக்கையை தற்பொழுது மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, இப்ப இந்திய ராணுவத்துடைய தரப்பிலிருந்து என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு? அதிகாரப்பூர்வமாக எது போன்ற முக்கிய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கு சுமித்ரா? இவ பல்வேறு தகவல்களை இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கு. சுமார் அதாவது பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற அந்த ட்ரோன் தாக்குதல்கள் என்பது சுமார் 11:20 முதல் 11:40 மணி வரைக்குள் முற்றிலுமாக நியூட்ரலைஸ், அதாவது தகர்க்கப்பட்டு விட்டது. எதிர் தாக்குதல் மூலமாக அவை அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டது என்ற ஒரு தகவலை இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதே போல உத்தம்பூர், பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தானுடைய அந்த ராணுவம் செய்த அந்த ஒரு தாக்குதல் என்பது முழுமையாக முறியடிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த தாக்குதலில் எந்த ஒரு சேதமும் இந்தியாவிற்கு ஏற்படவில்லை, ஒரு மெட்டீரியல் சேதங்களோ அல்லது பொதுமக்கள் மீதான ஒரு தாக்குதலோ எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஊரை பகுதியில் நடைபெற்றுள்ள அந்த தாக்குதல் மட்டும் தற்பொழுது சேதங்களை ஆய்வு செய்யும், மதிப்பீடு செய்யும் பணிகள் என்பது நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் யாருக்கேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பதை தற்பொழுதும் அந்த மாவட்ட நிர்வாகமும் மத்திய ரிசர்வ் படையும் செய்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற பகுதிகளை பொறுத்தளவில் ஜெய்சால்மர், பத்தான்கோட், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் எந்த ஒரு சேதமும் பொதுமக்களுக்கு ஏற்படவில்லை. ஆனால் எல்லை பகுதிகளில் சற்று அந்த ட்ரோன்கள் தாக்குதலின் பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு சேதம் மட்டுமே உள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடுமையான ஒரு ரோந்து பணி இந்த பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் மத்திய பாதுகாப்பு படையை பொறுத்தளவில் எந்த ஒரு பீரங்கி தாக்குதல் போன்றவை அதற்கான ஒரு ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட் என்பது தற்பொழுது வரையிலும் இந்தியாவுடைய எல்லை எல்ஓசி பகுதிகளுக்கு அப்பாற்பட்டு செல்லவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவையற்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் இந்தியாவுடைய விமான நிலையங்கள் சுமார் அடுத்த ஒரு 24 மணி நேரம் முதல் 72 மணி நேரம் வரைக்கான ஒரு நோட்டாம் என்பது சுமார் 27 விமான நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அந்த விமான நிலையங்களை தவிர மற்ற விமான நிலையங்கள் அனைத்தும் செயல்பாட்டில் இருக்கும் எனவும் சற்று காலதாமதம் ஏற்படலாம், பாதுகாப்பு சோதனைகளுக்காக பயணிகள் முன்கூட்டியே வர வேண்டும்
என்ற ஒரு அறிவுறுத்தலும் அந்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் சார்பாக தற்பொழுது பொதுமக்களுக்காக விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு விமான நிலையத்திற்கு உள்ளே வரும் விமானங்களும் வெளியே செல்லும் விமானங்களுக்குமான செகண்டரி லேடர் செக் என அழைக்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உத்தரவையும் தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது சிவில் விமானங்களுக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உத்தரவாக பிறப்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏர்போர்ட்டுகளில் பார்வையாளர்களுக்கான அந்த ஒரு அனுமதி என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் இந்திய மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அனைத்து விமான நிலையங்களும் பார்வையாளர்களுக்கான அனுமதி என்பது தற்பொழுது நள்ளிரவு 12 முதல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய அரசாங்கம் தற்பொழுது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்லைப்புற மாகாணங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், பாதுகாப்பு படை வீரர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த டிஜிக்களுக்கு, அந்த மாநிலங்களின் டிஜிக்களுக்கு தற்போது அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசும் தொடர் கண்காணிப்பில் தற்பொழுது கவனித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா பேசலாம். தற்போது அடுத்தடுத்த தாக்குதல் தொடர்பான விவரங்களை பார்த்து வருகிறோம். திரு கணேசன், இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு இருக்கும். பாகிஸ்தான் கண்ணை மூடிக்கொண்டு எல்லா இடத்திலும் தாக்குதல் நடத்துறாங்க, தமிழ்நாட்டையும் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? மக்கள் பீதி அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நீங்க அவங்க ஈவன் சென்ட்ரல் இந்தியாவை தாண்டி இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. அதுவும் தமிழ்நாடை அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட உள்ள ஷஹீன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிசைல், அவங்ககிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரத்தை அவங்க யூஸ் பண்ணாலே ஒழிய அவங்க தமிழ்நாடை ரீச் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல அவ்வளவு பெரிய இது அது கடைசி காட்டத்துல எடுக்க வேண்டிய அந்த மிசைல் இப்ப எடுப்பாங்க அப்படிங்கிறது இல்ல. நமக்கு தமிழ்நாடை பொறுத்தளவுக்கும் இருக்கிறதுலே சேஃபான ஒரு ஸ்டேட் இந்த இண்டோ பாக் வார்ல நம்ம தான். அதனால நம்மளுடைய நம்ம எதுக்கும் நம்ம பொதுமக்கள் அந்த சிவில் டிஃபென்ஸ், இந்த மாக் ட்ரில், இன் கேஸ் ஆஃப் எனிதிங் நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா கடல் மார்க்கமாக நம்மளை தாக்குவதற்கான வாய்ப்பு இல்ல. அரேபியன் சீல நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்கிற வரைக்கும் அதை தாண்டி நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பே ஆஃப் பெங்காலுக்கு அவங்க ஷிப் வரவே முடியாது. வான்வழி தாக்குதலுக்கு அவங்க நம்ம இந்திய வான்வழியில எவ்வளவு தூரம் அவங்க டிராவல் பண்ணணுங்கிறத யோசிச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு எத்தனை லேயர்ல நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அவங்களால ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அவங்களுடைய அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா முறியடிச்சிட்டோம். இப்ப அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மளுடைய பதிலடி ஒரு இனிஷியல் ரியாக்ஷன் நீஜர்க் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காது. கண்டிப்பான முறையில இன்று இரவு லேட்டாக நாளை காலை இல்ல ஏதாவது ஒரு செலக்டட் டைம்ல மிகப்பெரிய அடியாக கொடுப்போம். அது வரைக்கும் there will be some pause in the battlefield. ஆனா இந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் அப்படிங்கிறது ஸ்போராடிக்கா இரவு முழுக்க அது நடந்து கொண்டே தான் இருக்கும். இது வரலாறுல 2003க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் ஒன்ஸ் ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு ஷெல் இப்போ ஃபயர் பண்ணுவாங்க, 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஷெல் ஃபயர் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய நோக்கமே ஒரு நியூசன்ஸ் வேல்யூ கூட்டுறதுதான். யாருமே ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரீடமா சுதந்திரமா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. டிஃபென்ஸோ அஃபென்ஸோ எதுக்குமே அதுக்காக அப்பப்போ 2 ரவுண்ட் ஃபயர் பண்றது அந்த மாதிரி இருப்பாங்க. இன்டென்ஸ் ஃபயரிங் அப்படிங்கிறது ஒரு பீக் ஆஃப் தி பேட்டில் இருக்கும். இன்டென்ஸ் ஃபயரிங் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால ஆர்ட்லரி ஷெல்லிங் ஒரு இன்டர்மிட்டன்டா அப்ப நடந்துட்டு இருக்கும். அது முக்கிய இந்த உரி, ரஜோரி இந்த மாதிரி செக்டர்ஸ்ல தான் இது நடந்துட்டு இருக்கும். வான்வழி தாக்குதல் யாரு இப்ப அடுத்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா அவங்க அவங்களுடைய சான்ஸை யூஸ் பண்ணி அடிச்சு அவங்க எல்லாமே முறியடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்ப இதுக்கு பதிலடி இந்தியா கொடுக்கணும், அதை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு தான் தேசிய தலைமை பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரங்கள் கழித்து, சில மணி நேரங்கள் கழித்து இந்தியா கண்டிப்பாக இதுக்கு பதிலடி கொடுக்கும். இப்ப தேசிய தலைமை அந்த ஆலோசனையுடைய முடிவில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு ராணுவம் தாக்குதல் நடத்தி முடித்து விட்டு ஒரு பாஸ் டைம் இருக்கும், அதுக்கு பிறகு பதில் தாக்குதல் இருக்கும் அப்படின்றது ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். அது அப்கோர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா
நம்ம இது வந்து பாக்ஸிங் கிடையாது. நான் ஒரு பஞ்ச் வச்ச உடனே அவன் டிஃபென்ஸ் வச்சுட்டு அடுத்த பஞ்ச் அடிக்கிறதுக்கு உடனே இமிடியேட்டா அடிக்கிறதுக்கு. இதுல வந்து அவங்க வந்து யோசிக்காம அவங்க அடிச்சாங்கன்றதுக்காக நம்ம யோசிக்காம அவங்களை அடிக்க முடியாது. நம்ம வந்து இப்ப காலையில நம்ம ஒரு இது சொன்னோம், அவங்க நம்ம 15 டார்கெட்டை அழிக்கிறதுக்கு எங்க இருந்து அவங்களுடைய ட்ரோன்ஸ் கிளம்பிச்சு, ப்ரொஜெக்டைல்ஸ் மிசைல்ஸ் கிளம்பிச்சு அப்படிங்கிறத அந்த இடத்த நம்ம தாக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம அடிக்க போறத அந்த பதிலடிங்கிறது வந்து நம்மளை தாக்குவதற்காக அவங்க இப்ப ஃபைட்டர் ஜெட்ஸ் எங்க இருந்தாலும் கிளம்பி இருந்துச்சுன்னா அந்த ஏர்பேஸ வந்து நம்ம வந்து அடுத்த டார்கெட்ல வைப்போம். இப்ப அவங்களுடைய ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எங்கெங்க இருந்து கிளம்பிச்சோ அது எல்லாமே நம்மளுடைய டார்கெட்டா ஆகும். அதாவது அவர்களுக்கு வந்து ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் நீ எதுல இருந்து செஞ்சாலும் நான் அதை வந்து அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இது போக ஒரு டிஃபென்ஸ்ன்றது வந்து அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ். அதை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றது காரணம், நம்மளுடைய இது வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து நீ எங்க இருந்து கிளம்பி அதை மட்டும் தான் அடிப்பேங்கிறத லிமிடேஷன்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த முதுகெலும்பு உடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய இது படிப்பினை சொல்லுது, வரலாறும் அதுதான் சொல்லுது. யாராவது ஒருத்தவங்கள தேவையில்லாம சீண்டுனா அது பெரிய அடியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து வரலாறுல உள்ள ஒரு சரித்திரம். இப்போ நமக்கு S-400 வந்து நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ள ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக பார்க்குறோம். ஒரு ஏர் மிசைல்ஸ் வருது அப்படின்னா நடுவான்லே மறித்து அழிக்கக்கூடிய வகையில் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. எவ்வளவு கெப்பாசிட்டி மாதிரியான ஏவுகணைகளை இது வழிமறித்து தாக்கும்? இப்போ இஸ்ரேல் மாதிரியான மழை மாதிரி பொரியும். இப்போ ஹமாஸ் அனுப்பின சின்ன சின்ன ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை பொழிவு மாதிரி இருக்கும். பாகிஸ்தான் அந்த அளவுக்கு எக்யூப்டா இருக்கா? அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் அனுப்பக்கூடிய அளவுக்கு திறன் மிக்கதா இருக்கா? அது வந்தாலும் தாக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதா அந்த S-400? S-400 கெப்பாசிட்டி வந்து உலகத்துக்கே தெரியும். அது ஒரே நேரத்துல பல டார்கெட்ஸை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். இஸ்ரேலோட அயன் டோம் வந்து அதோட ரேஞ்ச் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். ஆனா இந்த S-400 ரேஞ்ச் வந்து மீடியம் ரேஞ்ச் இருக்கு, லாங் ரேஞ்சும் இருக்கு. இதுல உள்ள அந்த சுதர்ஷன் சக்ரா மிசைல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பல டார்கெட்டை என்கேஜ் பண்ணும். இப்ப பாகிஸ்தான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிசைல் சிஸ்டம்ஸ்ல வந்து லிமிடெட் மிசைல்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க வந்து அந்த ரெய்னிங் மிசைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஆனா ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கமகாஜி ட்ரோன்ஸ் வந்து 50-100 இப்ப உக்ரைன் ரஷ்யா வரல பாத்தீங்கன்னா 50-100 ட்ரோன்ஸ் அட் அ டைம் வந்து வரும். அந்த ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்வாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து நம்ம இந்த கடந்த 2 நாள்ல 2-3 தடவை நம்மளே ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. அவங்க பண்ண அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரோன்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத எண்ணவே முடியாது. அத்தனை ட்ரோன்ஸ் வந்துச்சு. அதுல ஒரு ட்ரோன் கூட அதனுடைய இலக்கை நோக்கி இலக்கை அடைஞ்சு அந்த தாக்குதலை வந்து நமக்கு நடத்தல. இதே மாதிரி அந்த 15 டார்கெட்டும் அவங்க அட்டாக் பண்ண நினைக்கும் போது அவங்களுடைய ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் 100% சக்சஸ் ரிசல்ட் கொடுத்திருக்கு. There was no casualty on our side. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல். அதனால வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவானது. அதே மாதிரி வெஸ்டர்ன் பார்டர், நம்ம வெஸ்டர்ன் பார்டர் பாகிஸ்தானோட உள்ள பார்டர் மொத்தத்துக்கும் கவர் பண்ற அளவுக்கு நமக்கு இந்த சிஸ்டம் வந்து நம்ம வச்சிருக்கோம். இது அப்படியே இந்த டூரிங் த கோர்ஸ் ஆஃப் தி வார் நமக்கு மேலும் தேவைன்னா அதை நட்புறவு நாடான ரஷ்யாட்ட இருந்து பெறுறதுக்கான பொருளாதார நிலைமை வந்து நம்மகிட்ட நல்லா இருக்கு. இம்மிடியேட்டா ஆஃப் த ஷெல்ஃப் வந்து பெறதுக்கு கூட நம்மளால முடியும். எது வந்து பாகிஸ்தானால் செய்ய முடியாதோ அதை நம்மளால செய்ய முடியும். ஆனா நாம் ஏற்கனவே S-400க்கு ஒரு 6 டிவைஸ்க்கு நாம் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம். 4 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 வந்து உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கனால டிலே ஆயிருக்கு, டெலிவரி பண்ண டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவை தவிர்த்து நமக்கு வேற யாரெல்லாம் இந்த மாதிரி வெப்பன் உடனடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா 6 அந்த இது வந்து ஸ்குவாட்ரன்ஸ் சொல்லுவாங்க. அதுல ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பல சிஸ்டம் இருக்கும் ஒரு ஸ்குவாட்ரன்ல. இப்ப வந்து 3-4 வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு. இதே வெஸ்டர்ன் பார்டருக்கு நமக்கு போதுமானதா தான் இருக்கு இப்போதைக்கு. நம்ம வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா புஜ் வரைக்கும் முழுக்க கவர் பண்ணி தான் அந்த சிஸ்டம் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். இது தவிர நமக்கு நட்புறவு நாடான இஸ்ரேல் நம்மகிட்ட இருக்கிற வந்து பாதி எக்யூப்மெண்ட் வந்து இஸ்ரேல் இருந்து வாங்கினது, பாதி வந்து ரஷ்யா இருந்து வாங்கினது.
இப்ப இஸ்ரேல் இருக்கிற வந்து அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, அதுல வந்து சிஸ்டம் பாத்தீங்கன்னா தாட் அண்ட் ஆரோ அப்படிங்கிற 2 சிஸ்டம் இருக்கு. இது வந்து இதே அளவு எஃபெக்டிவா, இதை விட ஈவன் பெட்டர் எஃபெக்டிவா பாலஸ்தீனியன் மிசைல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருந்தது. இப்ப வரைக்கும் பாலஸ்தீனியன் வந்து எந்த விதமான வந்து ஒரு நியூசன்ஸ் வந்து இஸ்ரேல் மேல கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய எஃபெக்டிவ் சிஸ்டம் இருக்கு. அவங்க கிட்ட வந்து நீங்க இஸ்ரேல்கிட்ட இருந்துட்டு ஆஃப் த ஷெல்ஃப் பிக்கப் பண்ற அளவுக்கு அவங்க கிட்டையும் இருக்கு. ரஷ்யா வந்து அவங்களுடைய உக்ரைன் வார் இருக்கிறதுனால வந்து கொடுக்கல அப்படிங்கறதுல நமக்கு அது இந்த நேரத்துக்கு நமக்கு அவசரம் இல்லைங்கிறதுனால நம்ம எதுவும் செய்யல. ஆனா இப்ப வந்து இந்த நிலைமையில இனிமேல நமக்கு ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் விலகியிருக்காரா, நீக்கப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அது போன்ற ஒரு தகவல் அப்படின்றது தற்போது சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, ஆனா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்ப இல்ல, கண்டிப்பான இந்த சிச்சுவேஷன்ல இப்ப உள்ள போர் பதற்றம் இருக்கிற அந்த போர்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு ராணுவ தளபதியை நீக்கிறது, அவரை மாத்துறதுங்கிறது வந்து ஒரு சூசைடுக்கு சமம். அப்படின்னா பாகிஸ்தான் சரண்டர் ஆயிடுச்சு. அவருடைய ராணுவத்தின் செயல்பாட்டில், ராணுவ தளபதியின் செயல்பாடுன்னா ராணுவத்தின் செயல்பாட்டில் அந்த அரசாங்கமும் அந்த நாடும் நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாத்தி இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு சரண்டரிங் டு இந்தியா. அவங்க வந்து அவங்களுடைய பாலிசி, அவங்களுடைய இது எல்லாரையும் மாத்தி நாங்க இனிமேல் எந்த ஒரு எஸ்கலேஷனுக்கும் போகல, ஏற்கனவே இருந்த சீஃப் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவரை பலிகடா ஆக்கிட்டு நாங்க வந்து அமைதியை விரும்புறோம்னு வெள்ளக்கொடி காட்டுறதுக்கான ஒரு அறிகுறியா தான் நான் அதை பார்ப்பேன். ஆனா பாகிஸ்தானோட வரலாறை பார்க்கும்போது வந்து அதுவும் ஒரு அசீம் முனீர் மாதிரி ஒரு ஐஎஸ்ஐயோட டிஜியா இருந்தவர் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் பதவி விலகிடுவாருன்னு சொன்னா கண்டிப்பா அதை நம்ப முடியாத ஒரு தகவல் தான். இல்ல, இப்ப ராணுவ தளபதியை நீக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்காங்க அரசியல் தலைமை. ராணுவ தளபதியை நீக்கிற அளவுக்கு அவங்களுடைய அரசுக்கு வந்து இது கிடையாது, வலிமை கிடையாது. ஆனா பாகிஸ்தான் ராணுவம் வந்து அந்த ராணுவ தளபதியின் செயல்பாடுகளில் ரொம்ப நாள் முன்னாடியே நம்பிக்கை இழந்து விட்டது. அதான் பாகிஸ்தான் ராணுவம் என்பது இப்ப காலங்காலமாக வரலாறுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் அடிச்சு இன்னொருத்தன் வந்து அந்த தளபதியாக விரும்புவான். அவங்களுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. இப்ப ஒரு டிஜிஐஎஸ்ஐ இருந்தவரு ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆயிட்டு ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கும் போது வந்துட்டு இந்த டென்யூரை எப்படி ஏற்கனவே இருந்த ஜெனரல் முஷரப் எப்படி செஞ்சாரோ அந்த டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக பல விதமான ஜிமிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணு இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து பல மாதங்களுக்கு முன்பாகவே வந்து பாகிஸ்தான் ஆர்மில இவருடைய செயல்பாட்டில் நம்பிக்கை இல்லை, பலரும் வந்து வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப சிவில் அவங்களுடைய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவ்வளவு வலிமையானதா இல்லாட்டினாலும் அவர் இந்த பாகிஸ்தான் ஆர்மியில உள்ள மற்ற ஜெனரல்ஸ் அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இவரை எந்த நேரமும் அவரை தூக்கிட்டு வேற யாராவது வந்து சீஃபா வந்து அந்த உட்காரலாம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க இந்த பார்டர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. பார்டர்ல இந்த மாதிரியான ஒரு போர், உக்கிரமான போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் வெளியேற்றப்பட்டாலும் அங்க திரும்ப போகும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் சார்? அவங்களோட வாழ்வாதாரம், அவங்க வீடு முற்றிலுமா அழிந்து போயிருக்கும். அந்த மாதிரியான தருணத்தை நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? இப்ப இதுக்கு பின்னாடி வர்ற பாதிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்? இப்போ வார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, வார்ன்றதை விட நான் இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி வரேன். நாங்க வந்து வார் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அவங்க பார்டர்ல. அப்படி போகும்போது எங்களுடைய டேங்க்கு இந்த மாதிரி எதுவுமே நாங்க போறோம். கிராமத்துல உள்ள வயல், அவங்க அந்த வயல்வெளியில முக்கால்வாசி வந்து நாங்க ட்ரை பண்றது என்னன்னா அவங்க அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த இது வழியா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா அவங்களுடைய கல்டிவேஷன், அவங்களுடைய பயிரிடப்பட்ட பயிர்கள் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து சிவில் கவர்மெண்ட் 100% அதை மெஷர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்ப இந்த போர்னாலேயோ இல்ல போர் இல்லாத நேரத்துல அமைதியான நேரத்துல கூட எதிரி நாட்டு செல்லிங்னால பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்புக்கு காம்பன்சேஷன், நஷ்ட ஈடு வந்து நமது அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துரும். இப்ப வந்து அவங்கள வந்து நம்ம அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு பின்னாடி இருக்கோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாத நிலையில் அவர்களுக்கான பேசிக் நெசசிட்டிஸ், உணவு, உடை, தங்கும் இருப்பிடம் எல்லாமே அரசு வழங்கும். அப்படி இருந்து நாளைக்கு இது முடிஞ்சு, இந்த ஹாஸ்டிலிட்டிஸ் முடிஞ்சு அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க இயல்பான அவங்களுடைய ரொட்டீனுக்கு திரும்புற வரைக்கும் தேவையான
உதவிய அந்த சிவில் அரசாங்கம் செய்யும். இது வந்து நம்மளுடைய எஸ்ஓபிலேயே இருக்கு, அது ரிட்டன் டாக்குமெண்டாவே இருக்கு. பேச்சில் நீங்க குறிப்பிட்டீங்க டேங்க் மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வரைக்கும் டேங்க் மூவ்மெண்ட் இல்லை. ஏன் இந்த டேங்க் மூவ்மெண்ட் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? டேங்க் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு எதிரி நாட்டு இடங்களை வந்து நம்ம ஆக்குபை பண்ணணும், போய் இது பண்ணணும்னா நம்ம வந்து மனிதனா போகும்போது நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம், நம்மளே எக்ஸ்போஸ் பண்றோம், நம்ம மேல ஃபயர் பண்றதுக்கான இல்ல. ஒரு டேங்க் மூவ் பண்ணும்போது அதுல இருந்து ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி. இதுக்கு பின்னாடி தான் வந்து இன்ஃபென்ட்ரி வரும். எப்பயுமே டேங்க் முன்னாடி தான் இருக்கும். இப்ப டேங்க் மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிறது வந்து நான் லைன் ஆஃப் கண்ட்ரோலையோ ஐபியை தாண்டி தான் டேங்க் போகலன்னு சொன்னனே தவிர, நம்ம டேங்க்ஸ் வந்து தன்னுடைய நிரந்தரமான நிலைகள்ல இருந்து ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு போகலன்னு நான் சொல்லல. ஏன்னா இதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வராது இத பத்தி. ஏன்னா வந்து வார் அப்படின்னு வரும்போது வந்து எந்த டிவிஷன், எந்த ஃபார்மேஷன், எந்த இது எங்க மூவ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து யாருமே பொது வழியில பேசக்கூடாது. தெரிஞ்சிருந்தாலும் வந்து தெரியாது. இட் இஸ் ஒன்லி நீட் டு நோ பேசிஸ் தான் இந்தியன் ஆர்மியை பொறுத்தளவுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அத வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது என்னைய மாதிரி ஆளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க பொது வழியில பேசக்கூடாது. இப்ப வந்து நம்ம டேங்க்ஸ் மூவ் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப கராச்சி துறைமுகத்தை அட்டாக் பண்ணக்கூடிய தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கராச்சி துறைமுகத்தின் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்ப தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு. கராச்சி துறைமுகம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இப்ப தொடர்ச்சியாக நம்மளுடைய தாக்குதல் எல்லாமே 100% சக்சஸ் ஆகிற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சா? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அஃபென்ஸை பத்தி சொல்றீங்க, அஃபென்சிவ் ஆபரேஷன்ஸ் பத்தி சொல்றீங்க. தாக்குதல்னாலே அஃபென்சிவ் ஆபரேஷன்ஸ் தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம இன்னும் தாக்குதலா ஆரம்பிக்கல. இப்ப வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாம் மற்ற ஊடகங்கள் மூலமாக நம்ம கராச்சி போர்ட்டை வந்து நம்ம தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம், லாகூர் நடத்துறோம் அப்படிங்கிறது எதுவுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. ஈவன் சுசித்ரா சொல்லும் போதும் வந்து டிஃபென்ஸ் சோர்ஸ் அப்படின்றது தான் சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் கிடையாது. டிஃபென்ஸ் வந்து சொல்லும் போது அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும், பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இல்லாட்டினா கவர்மெண்டோடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இது நடந்திருக்குன்னு. இது வந்து இப்பயும் வந்து இது வந்து நம்பக்கூடிய தகவல் கிடையாது. இது வந்து ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு சோர்ஸ் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஏதோ ஒரு வேலை பார்க்குற யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. இத அரசாங்கமே பார்த்து அதிகாரப்பூர்வமா பிரஸ் ரிலீஸ்ல கொடுப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி ஹோஸ்டிலிஸ்டிஸ் நேரத்துல இந்த மாதிரி வந்து ஃபயரிங் ரெண்டு பக்கமும் நடந்துகிட்டு இருக்கும் போது இது பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுக்கணுங்கிற தேவையே கிடையாது. மக்களுக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வார் நடத்த வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு. அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை சொல்லணுங்கிற தேவையில்லை. அப்ரோப்ரியேட் டைம் விடியும் போது எல்லாருக்குமே இந்த தகவல் வந்து எப்படி போய் சேரணுமோ கரெக்டான தகவல் வந்து சேர்ந்து. இப்ப இரவு முழுவதுமாக இது போன்ற தாக்குதல் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? 101% இது இரவு முழுவதும் நடக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த வரலாறுலயே காணாத அளவுக்கு வந்து எண்ணற்ற ட்ரோன்ஸ், எண்ணற்ற மிசைல்ஸ், F-16s, FJ-17s எல்லாமே வந்து தாக்க முயற்சி பண்ணி இருக்கிறதா வந்து தகவல்கள் வந்திருக்கு. நம்மளும் வந்து காணொலியில பாக்குறோம். இந்த மாதிரி வந்து நான் வரலாறுல படிக்கல, பார்க்கல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய தேசிய இறையாண்மைக்கு மிக 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 மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு முயற்சி இது. அப்படி இருக்கும்போது இத வந்து நம்ம கவுண்டர் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து வீக்கான தேசமாகத்தான் பார்க்கப்படுவோம். அதனால கண்டிப்பான முறையில ஒரு நல்ல தேசிய தலைமை அப்படிங்கிறது இது வந்து இதுக்கு தக்க பதிலடி வந்து உடனே கொடுப்பாங்க. நம்ம போருக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடையும் பத்தி பேசுறது வந்து there is nothing right or wrong in war, everything is fair and war and love அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இனிமேல் வந்து டிட்டரன்ஸ் பொதுமக்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரைட் அவே வார், அவ்வளவுதான். இப்ப இந்த பதில் தாக்குதல் இன்னும் தொடங்கல. இப்ப வந்து நாம வந்து டிஃபென்ஸ்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இப்ப
இந்த ஒருவேளை இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய உள்ள தாக்குதல் நடத்தினால் இப்போ இந்தியா மீதான ஒரு சாஃப்ட், இந்தியா எப்பவுமே தாக்காது, பதில் தாக்குதல் நடத்தாது, அது ஒரு அமைதிக்கான ஒரு நாடு அப்படின்ற ஒரு பிம்பம் அப்படின்றது மாறாதா? இந்தியா வந்து தாக்குதல் நடத்தாதே தவிர தன்னுடைய இப்ப வந்து EAM எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம தேசத்தின் இறையாண்மையை பாதுகாக்க நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்தியா வந்து தான் முன் போய், அதாவது வாலண்டியரா நம்ம போய் ஒரு தாக்குதல் நடத்த மாட்டோம். நம்ம மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்தும் போது அது பதிலடி அடிக்க மாட்டோம்னு எப்பயுமே இந்தியா சொன்னதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு தேசமும் வந்து கொலை தேசமும் கிடையாது இந்தியா. இது வந்து வரலாறுல நம்ம அதான் சொன்னேன். நான் டிசம்பர் 3ஆம் தேதி 1971 இட் வாஸ் பாகிஸ்தான் ஹூ இன்ட்ரூடட் இன்டு இந்தியன் ஏர் ஸ்பேஸ். நம்மளுடைய வான்வெளியில வந்து நம்மளுடைய ஏர்ஃபீல்டு மேல பாம்பிங் பண்ணாங்க. அதுக்கடுத்து நிகழ்ந்தது என்ன அப்படிங்கிறது வரலாறுல நீங்க பாத்துக்கலாம். அந்த பாம்பிங்க்கு அப்புறமா தான் இந்தியா வந்து வார் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணி இட் வாஸ் அ டிக்ளேர்ட் வார். அதனால நம்ம வந்து ஒரு அட்டாக் நம்ம மேல வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து போர் விரும்பாத நாடு அப்படிங்கிற கொள்கைக்கு இடமே கிடையாது. இன்னமும் நம்ம போர் விரும்பாத நாடு தான். ஆனா கவுண்டர் அட்டாக் பண்ண மாட்டோம் நம்ம எப்பயுமே சொல்லல.